ஹார்ட் கொஷின்ஸ்ல அடுத்த கேள்வி நீள்வட்ட வடிவம் மூலம் வித்தியாசமான எண் வகைகள் குறிக்கப்படுகின்றன. உருவினால் சரியாக குறிக்கப்படும் எண்களை குறிப்பிடுக. 5 விட தந்திருக்கு. இதுல முதலாவது விட 4 மடங்கு தான். 4 மடங்கு தெரியும். 4, 8, 12, 16 இது எல்லாமே 4னுடைய மடங்குகள். 4, 8, 12, 16 அப்படியே போகும் 20. 12 மடங்கு பார்த்தோம்னா 12, 24, 24 4 மடங்கு கூட ஏனென்றா 6, 24, 12, 24, 12, 3, 36 அப்படியே போ. 7னுடைய மடங்குகள் 7, 7, 7, 7, 2, 14, 7, 3, 21 அப்படியே. இதில் அதாண்டா கடைசியா இருக்கிற எல்லா விடையிலையும் கடைசியா இருக்கிறது எண்கள். அந்த எண்கள் எல்லாம் இந்த வெளிவட்டத்துக்குரியது. எல்லா எண்களும் இதுக்குள்ள வரும். எண்களை இனி வகைப்படுத்துறோம் உள்ளுக்குள்ள 3 வட்டமா. இதுல பார்த்தோம்னா 4னுடைய மடங்கு 12 மடங்கு எல்லாமே 4னுடைய மடங்கா இருக்கும். நான் 3, 12, நான் 6, 24, நான் 9, 36. ஆகவே 12னுடைய மடங்குகள் 4 மடங்கா இருக்கிறதால அது 12 மடங்கு 4 மடங்கு உள்ள இந்த வட்டத்துக்கு வரும். ஏன்டா அது 4 மடங்குக்குள்ளதான் 4 மடங்குக்குள்ள 12 மடங்கு உள்ளடங்குது. ஆகவே 12, 24, 36 12 மடங்கு எல்லாம் இந்த வட்டத்துக்கு உள்ளுக்கு இருக்கிற வட்டத்துக்கு வரும். வெளியில 4னுடைய மடங்குகள் வரும். அப்ப இந்த வட்டம் சரி. அது கடைசி எண்கள் சரி. 4, 12, 4 மடங்கு 12 மடங்கு சரி. ஆகவே இந்த விட நடுவுக்கு இருக்கிற 3 விடையும் பொருந்தாது. ஒன்றில் முதலாவது சரி அல்லது கடைசி சரி. முதலாவது பார்த்தோம்னா 7னுடைய மடங்கு தனியாக இருக்கிற வட்டத்துக்கு பார்க்கணும். 7னுடைய மடங்கு 7, 7, 14, 21. அடுத்தது 28. 28 பார்த்தோம். 7 இதுக்குள்ள வராது. இதுக்குள்ள போடலாம். 14 போடும். 21 இந்த தனி வட்டத்துக்குள்ள போடலாம். ஏன்டா இந்த வட்டங்களுக்கு வராது. 28 போடலாம். ஏனெண்டா 28 இந்த 4னுடைய மடங்கா இருக்கிறதால அது இதுக்குள்ள வந்துடும். ஆகவே 7 மடங்கு இந்த சின்ன வட்டத்துக்கு வரையிலாத ஏனெண்டா 28 அதுக்கு பொருந்தாது. ஆகவே முதலாவது விடையும் பிழை. ஆகவே விடை கடைசி. 4 மடங்கு 12 மடங்கு முதன்மை எண்கள். முதன்மை எண்கள் என்றால் ஒன்றாலையும் தன்னாலையும் பகுபடக்கூடியது. முதன்மை எண்கள் முதலாவது முதன்மை எண் 2, அடுத்தது 3, அடுத்தது 5, அடுத்தது 7, அடுத்தது 11, 13 அப்படியே போகும். இது எல்லாமே இந்த 4 மடங்காம் இருக்காது, 12 மடங்காம் இருக்காது. ஆகவே இது இந்த வட்டத்துக்கு வரும். ஆகவே விடை கடைசி. 4 மடங்குகள் 12 மடங்குகள் முதன்மை எண்கள். அடுத்த கேள்வி பின்வரும் உருவில் 10 தர 10 வரி உருவில், அதாவது இதுல 10 தர 100 சதுரங்கள் இருக்கு. சின்ன சதுரம். இந்த இதுல 10 கோலம் 10 நிற 10 நிழல் இருக்கு. 100 சிறிய செவ்வகங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் 3 சென்டிமீட்டர் நீளமும் 4 சென்டிமீட்டர் அகலம். சதுரம் இல்ல செவ்வகம் இது. ஆகவே அகலம் 3 சென்டிமீட்டர், நீளம் 4 சென்டிமீட்டர். மூளை விட்ட நீளம் 5 சென்டிமீட்டர். இந்த மூளை விட்டத்தினுடைய நீளம் 5 சென்டிமீட்டர். ஒவ்வொரு சிறிய செவ்வகத்தினை மூளை விட்டத்தின் நீளம் 5 சென்டிமீட்டர். ஒரு எறும்பானது கோடுகளின் வழியை மேல் நோக்கி நிலைக்குத்தாகவோ அல்லது கிடையாகவோ வலப்புறமாக மாத்திரம் செல்வதன் மூலம் நிலைக்குத்தா அல்லது கிடையாதான் போகலாம். நிலைக்குத்தா அல்லது கிடையா இப்படி போகலாம். இது ஒரு சரியான நிலைக்குத்தா அல்லது கிடையாதான் போகலாம். வேற மாதிரி போகலாம். அதன்படி ஏயில இருந்து வலிக்கிட்டு ஏ என்ற பாயிண்ட் இது பிக்கு போகும். இப்ப பின்வருவற்றில் உண்மையான கூட்டுகள் அவை என்று கேட்டிருக்கு. முதலாவது எறும்பு நிலைக்குத்தாக சி வரை சென்று சி என்றது இங்கே இருக்கு. இதுதான் சி என்ற பாயிண்ட். நிலைக்குத்தாக சி வரை போகுது. அப்படி என்றா அகலம் 3, 10 சதுரம் இருக்கு. ஆகவே 30 சென்டிமீட்டர் நிலைக்குத்தா போயிருக்கு மேலேருந்து சி வரைக்கும். பிறகு கிடையாக பி வரை செல்லுது.
அப்படி என்ன இங்கே வந்து நீளம் 4 10 சதுரம் 40 40 இங்கே ஏற்கனவே 30 சென்டிமீட்டர் இங்கே 40 சென்டிமீட்டர் மொத்தமாக 70 சென்டிமீட்டர் போயிருக்கு. இப்படி நிலைக்குத்தா இருந்து சிக்கு போய் பிறகு வந்து கிடையாக இருந்து பிக்கு போகுது என்றா எறும்பு பயணிக்கும் தூரம் வேறு எந்த பாதையை விடவும் அதிகம் என்று சொல்லியிருக்கு. வேறு எந்த பாதையை விடவும் அதிகம் என்றது பிழை. இது ஒரு பிழையான ஊற்று. ஏனென்றா இதை விட குறைஞ்ச நீளத்தில் குறைஞ்ச நீளமுள்ள பாதைகளால் போகலாம். உதாரணத்துக்கு இந்த மூளை விட்டத்துக்கால போச்சு இருந்தா இந்த எறும்பு வந்து மூளை விட்டத்தினூடாக செல்லுது இதிலிருந்து ஈக்க பார்த்தோம்னா இங்க இருந்து போகும் பீக்கு மூளை விட்டதுக்கால ஒவ்வொரு மூளை விட்டதுக்காலையும் போகும். போய்க்கு என்ன நடக்கும்? ஒவ்வொரு மூளை விட்டத்தினூடாகவும் செல்லுதண்டா இப்படி போகும். ஏ என்ற புள்ளியிலிருந்து பி நோக்கி இந்த இப்படி ஒரு மூளை விட்டத்துக்கால போகுதுண்டா ஒரு மூளை விட்டத்தின நீளம் 5 10 கால போய்க்கு 50 5 தர 10 50 சென்டிமீட்டர். அதாவது 50 வந்து 70 விட சிறிது. ஆகவே வேறு பாதையால போய்க்க அதிகம் என்று சொல்றது வந்து எறும்பு நிலைக்குத்தாக சீவரை சென்று பின்னர் கிடையாக பீவரை செல்லுமாயின் எறும்பு பயணிக்கும் தூரம் 70 சென்டிமீட்டர் வேறு எந்த பாதையை விடவும் அதிகம் என்றது பிழையான கூற்று. ஏனென்றா முதலாவது எறும்பு நிலைக்குத்தா சீவரை சென்று பின்னர் கிடையாக பீவரை செல்லுது. அதுக்கு நிலைக்குத்தா போக 30 சென்டிமீட்டர் கிடையாக போக 40 சென்டிமீட்டர் 70 சென்டிமீட்டர் தூரம் போகும். இப்படி போனா வேற கலரான நிலைக்குத்தா இங்க போய் கிடையா பிக்கு வந்து 70 சென்டிமீட்டர் போகும். இப்ப மூலைவிட்டத்தின் வழியே வந்து 50. அவை அந்த வகையில அது சரி. ஆனா பொதுவாக இந்த குருட்டு பிழை. காரணம் வந்து ரொம்ப இப்படியும் போகலாம். இங்க கிடையா வந்து பிறகு அது முதல்ல கிடையா வந்து பிறகு இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படியும் பிக்கு போகலாம். இப்படி போனாலும் அதே 70 சென்டிமீட்டர் தான் பெறும். ஆகவே இந்த தூரம் வேறு எந்த பாதையை விடவும் அதிகம் என்றது பிழையான. இந்த பாதையில போனாலும் 70 வருது. அவை சமனா இருக்குது. அவை எப்போதும் அதிகம் என்றது பிழை. எந்த பாதையில் பயணிப்பிலும் எறும்பு செல்லும் தூரம் 70 சென்டிமீட்டர் என்ற சரி. ஏனென்றால் எறும்பானது கோடுகளின் வழியே மேல் நோக்கி நிலைக்குத்தாகவோ அல்லது கிடையாகவோ தான் மாத்திரம் செல்லுது. அவை அந்த வகையில இந்த பாதையில பயணித்தாலும் எறும்பு செல்லும் தூரம் 70 சென்டிமீட்டர் என்ற சரி. அடுத்த மூளை விட்டத்தினூடாக பயணிக்குமாயின் அது 70 சென்டிமீட்டரை விட குறைவான தூரத்தை செல்லும். சரி ஏன்னா 50 சென்டிமீட்டர் தான் எடுக்கும். ஆகவே விடை வந்து 2 3 மட்டும் 2, 3 மட்டும் only 2 3 only முதலாவது ஸ்டேட்மெண்ட் பிள்ளை.
அடுத்த கேள்வி வந்து பின்வரும் தராசில் உள்ள ABCD என்னும் 5 பந்துகளின் துணிவுகள் இருக்குது. அதே ஒழுங்கில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று 20 100 100 100 120. ஆனால் எதுண்ட 20ன்றது எங்களுக்கு தெரியாது. எந்த பந்தின் துணிவு 20 கிராம். இப்போ இந்த ரெண்டாவது இடத்துல A+D வந்து நிறைகள் சமனாக இருக்கு. A D நிறைய போட தராசு சமனாக இருக்கு. B மற்ற பக்கம் B+C+E போடைக்க தராசு சமநிலையில் இருக்கு. ஆகவே இந்த நிறம் வந்து இதுக்கு சமம். அப்படின்னா என்ன வரும் இதில் இந்த பார்த்தோம்னா இங்கால 220 போட்டோம்னா அங்காலையும் 220 போடலாம். தரப்பட்ட துணிவுகளின் அடிப்படையில் அப்படின்னா இங்கே 220 தரணுமெண்டா 100 சக 120 போடலாம். என்ற ரெண்டு தான் இருக்கீங்க. இந்தியால 100 சக 100 சக 20. இதில் இப்போ இது இந்த நிறம் 20 கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த படம் எங்களுக்கு உதவும். அதாவது முதலாவது படம் இந்த படம். இதில் வந்து டி என்ற நிறைய வந்து இப்போ வெளியில் எடுத்து இந்தியாவில் இருக்கிற சி என்ற நிறைய கொண்டு வந்து எயில போடைக்க என்ன நடக்குதுன்னா இந்தியாவில் பக்கம் வெயிட் வந்து இடப்பக்கம் கூடிட்டுது. லைட் வெயிட் ஆயிட்டுது. இந்த A+Cனுடைய நிறம் வந்து குறைஞ்சி. ஆகவே ஏயோட சிஎப்போட நிறம் குறையுதுண்டா இந்த 120 எடுத்தவன்டா எடுத்துட்டு 100 போட்டால் என்ன நடக்கும்? 200 வரும். A+C சி வந்து 100 இருந்தா 200 வரும். A+C இங்கால வந்து 120 வரும். அப்படியாண்டா தராசு மாறித்தான் வரும். அதாவது A+C கீழே வரணும் அப்படின்னா. ஆனால் இங்கே அது மேலே லைட் வெயிட் ஆயினதால 100 எடுக்கக்கூடாது, 20 தான் நாங்கள் எடுத்துருக்கோம். ஆகவே சியினுடைய நிறை வந்து துணிவு எந்த பந்துன துணிவு 20 சியினுடைய துணிவு. அடுத்தது சரத், அப்துல், மீனா, கமலா மற்றும் சுசன் வேறு வேறான எண்ணிக்கையான மாவுள்களை வைத்துள்ளனர். மாவுள்களின் மொத்த எண்ணிக்கை 125. 5 பேர் இருக்கணும், மொத்தமாக 125 இருக்குது. அதிக மாவுகளை கொண்டவர் வைத்திருக்கக்கூடிய அதிகபட்ச மாவுகள் 5 பேர் இருக்கிறான். அதுக்கு ஒரு ஆளுக்கு உண்டு வேறு வேறான எண்ணிக்கையில் வச்சிருக்கேன்னு சொல்லி மற்றவர் 2 அவை சம எண்ணிக்கையில் வச்சிருக்கிறார். மற்றவர் 3 மற்றவர் 4 வச்சிருக்கிறார். இவன் 4 பேட்டையும் கூட்டினா 4 3 7 9 10 10 மாவு வந்துட்டு மொத்தம் 125. 125ல் 10 போனால் 115. மற்றவர் வந்து அதிக பட்சம் 115 மாவுகள் வச்சிருக்கலாம். விடை வந்து 115.